வணக்கம். இன்றைக்கி கன்னி ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே உங்கள் ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான பலன்களை மட்டும்தான் தந்துட்டுருக்காருன்னே சொல்லலாம். அடுத்து இப்போ என்ன பிரச்சனைனா, செவ்வாய் 8ல் இருக்கிறாரு. ஓகேவா? அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதுவுமே ஜூலை 13 13ஆம் தேதி ஜூலை செவ்வாய் ரிஷப வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. அது உங்களுக்கு 9வது வீடு. ஏற்கனவே குரு இருக்கிறாரு அங்கே. அப்போது 13th ஜூலை குருவும் செவ்வாயும் சேர்க்கை ஏற்படும். அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன்களை மட்டுமே தருன்னே சொல்லலாம். அடுத்து 6ல் சனி உங்களுக்கு ஒரு பலம்னே சொல்லலாம். அடுத்து ஜாப், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஜூலை மாதம் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா 10ல் சூரியன், 10ல் சுக்கிரன், 11ல் புதன். அதனால் என்ன பலன்கள்னால் உங்களுக்கு அதிர்ஷ்டம், ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு வரும். உங்களுக்கு காசு, மணி அதிகமாக இருக்கும். வெல்த்து, ஜாபு, புதிய புதிய வாய்ப்பு ஏற்படும். ஜாப் ப்ரொமோஷன் ஏற்படும். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜாபான ப்ரொமோஷன், ஜாப் இல்லாதவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான பீரியட்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற எல்லா கோள்களுமே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம், ராகு கேதுவை தவிர. ஸோ இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் சூப்பர்னே சொல்லலாம். எந்த முயற்சி எடுத்தாலுமே உங்களுக்கு வெற்றி உங்கள் பக்கம். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கும் இது சூப்பரான டைமிங்னு சொல்லலாம். எதுவுமே நெகட்டிவ் இல்லை ஆக்சுவலாகவே. ராகு கேது மட்டும்தான். கேது 1ல் ராகு 7ல் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். பட் அந்தளவுக்கு எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம். வெற்றி உங்கள் பக்கம். ஆனால் கரெக்டாக யோசித்து பிளான் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகுங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, கன்னிராசிக்கு ஜூலை மாதத்தை அதாவது ஒரு பேட் ஃபேஸ்லேருந்து குட் ஃபேஸுக்கு டிரான்சிட் ஆகிறீங்கன்னு எடுத்துக்கோங்க. ஒரு கஷ்டமான நிலையிலிருந்து ஒரு சூப்பரான நிலைக்கு, ஒரு மேல் நிலைக்கு உயர்ந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஜூலை மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். அதாவது திடீர் வளர்ச்சி ஏற்படும். ஃபேமிலி அண்ட் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டால், மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க குரு பார்வை உங்கள் ராசி மேலே இருக்குது. அதனால் குருபலம் இருக்குது. ஸோ நீங்கள் விரும்புகிற வரனை நீங்கள் மனம் முடிக்கலாம். உங்களுக்கு சூப்பராக டைமிங் இருக்குது. அடுத்து 10ல் சூரியன், 11ல் புதன் உங்களுக்கு சூப்பராகவே ஃபேவராக இருக்குன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ராகு கேது கேது 1ல் ராகு 7ல் இருக்கிறது சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும். ஆனாலும் குரு பார்வை இருக்கிறதுனால அந்த அளவுக்கு எந்த ஒரு தடைகளையும் கொடுக்காது. ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அமோகமான பலன்களை மட்டுமே தரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் லவ்வர், லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மேரேஜ் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த டைம் பீரியட் ஜூலை மாதத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா கோள்களும் சூப்பராக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணி முயற்சி எடுத்திங்கன்னா உங்கள் பக்கம் நல்ல ஒரு சக்ஸஸாக, நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உங்கள் சைடு இருக்கும். ஸோ அதனால் இந்த டைமில் லவ்லேருந்து லவ்வர், லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை மேரேஜுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இது சூப்பரான மாதம்னே சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் மாணவர்கள்னு எடுத்துட்டா இந்த பீரியட் ரொம்ப சூப்பர்னே சொல்லலாம். ஏன்னா பிளான் பண்ணியிருக்கிற மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இந்த காலேஜுக்கு நான் போயே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரிசல்ட்டில் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு யூனிவர்சிட்டிக்கு நான் போயே ஆகணும், நெக்ஸ்ட்டு அப்ராட் இந்த யூனிவர்சிட்டி கிடைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நடக்கும். என்ன, நீங்கள் ஒரு வெல் ப்ரிப்பேர்டாக சின்சியராக ஒரு விஷயத்தில் இறங்கி ட்ரை பண்ணிங்க, 100% ரிசல்ட் இருந்துச்சுன்னா, 100% எஃபோர்ட் போட்டிங்கன்னா 100% ரிசல்ட் வரும். ஏன்னா எல்லா கோள்களுமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னென்னா ஒரு ஃபுல் ப்ரிப்பேர்டாக சின்சியராக ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லாமே லக்கு ஃபேவராக இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்கள் சைடு எஃபோர்ட் மட்டும் போட்டிங்கன்னா போதும், 100% ரிசல்ட். 100% எஃபோர்ட் போட்டு 100% ரிசல்ட் கண்டிப்பாக இந்த டைம் எதிர்பார்க்கலான்னே சொல்லலாம். அடுத்து எப்படின்னா, நீங்கள் இந்த டைம் பீரியடில் மாணவர்கள் சூப்பராக பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். 100% சக்ஸஸ் உங்கள் சைடு. அடுத்து பெண்கள், இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் குருவோட பார்வை ராசி மேலே இருக்குது. அதனால் சூப்பர்னே சொல்லலாம். அடுத்து 13th ஜூலையில் செவ்வாய் 9வது வீட்டுக்கு குருவோட இணையிறாரு. அது உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். எப்படின்னா, ஒரு பாசிட்டிவான திங்கிங், ஒரு பாசிட்டிவ் ஃபேஸ்க்கு மூவ் ஆகிறத நீங்களே உணர்வீங்க. அதாவது ஒரு பாசிட்டிவாக, அதாவது ஒரு க்ரோத்தை, ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணுறீங்க, நீங்களே உணர்வீங்க. அப்புறம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சரியாகும். நிறைய பொருள் வாங்குவீங்க, வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குவீங்க. ஏதாச்சும் ஒரு காரோ பைக்கோ எடுக்கணுன்னா இந்த டைம் பீரியடில் புக் பண்ணால் சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த டைமிங் பீரியட் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் இந்த டைம் பீரியடில் ஜூலை மந்தில் நீங்கள் எடுக்கலாம். ஒரு காரோ ஏதோ ஒரு பைக்கோ ஏதாச்சும் ஒரு எடுக்கிற விஷயத்தில் இந்த டைம் பீரியட் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். நல்ல டைமிங் தான், எதாக இருந்தாலும் எடுக்கலாம், நல்லது. அடுத்து ஹெல்த்துன்னு எடுத்துக்கிட்டா, கேது 1ல் ராகு 7ல், கேது 1ல் ராகு 7ல் இருக்கிறாரா, அதனால் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும்.
அதாவது பல்லு, இந்த தொண்டை வலி, இந்த வயிறு சின்ன சின்ன உபாதைகள் வரும். ஆனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா 8ல் செவ்வாய் இருக்கிறார்ல, அவரும் 13th ஜூலையிலேருந்து 9வது வீட்டுக்கு பயிற்சி செய்கிறவர். அதனால் வந்து கேது 1ல், ராகு 7ல், அப்புறம் ஒரு 13 நாள் மட்டும் செவ்வாய் 8ல் இருக்கிறாரு. அதனால் வந்து சின்ன சின்ன உபாதைகள் மட்டும்தான் வரும். பெருசாக எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் உங்கள் ஹெல்த்தை மட்டும் கேர் பண்ணிக்கோங்க, அதுதான். மற்றபடி எந்த எந்த ஒரு தீமையான பலன்களும் இல்லை. இந்த மந்த் வந்து உண்மையாகவே கன்னிராசிக்கு அமோகமான பலன்கள் மட்டுமே. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வாய்ப்பு, அதாவது அதிர்ஷ்டம் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த டைம் பீரியடை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம். நன்றி.